Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. இந்த குர்த்தில பாத்தீங்கன்னா இந்த காலர் நெக்கோட டெப்த் வந்து ரொம்ப லோவா இருக்கு. அதை இன்க்ரீஸ் பண்ணனும். சோ அதுக்கு வந்து as usual ஒரு பீஸ் கொடுத்து தான் நான் வந்து இது வரைக்கும் கவர் பண்ணிருக்கேன். பட் இந்த Dress-ஐ வந்து ஆல்டரேஷனுக்கு கொடுக்கும்போதே இந்த Dress வந்து நல்ல ஓரளவு லூசா தான் இருக்கு. ஜஸ்ட் எனக்கு இங்க வரைக்கும் கவர் பண்ணா போதும்னு சொன்னாங்க. சோ டைரக்ட்டா பேக் சைடுல ஒரு சின்ன பீஸ் கொடுத்து அவங்க சொன்ன அளவுக்கு அப்படியே ஸ்டிட்ச் பண்ணியாச்சு. இது பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோல வந்து இந்த மாதிரி இதுலயும் வந்து நெக் டெப்த் வந்து இந்த மாதிரி மேலே துணியை கொடுத்து கவர் பண்ணிருப்போம். பட் இது வந்து ரவுண்ட் நெக்னால பிரச்சனை இல்லை. இதுல இந்த மாதிரி கவர் பண்ணா கூட ஈஸியா நமக்கு மேல் பக்கமா தலை பக்கமா ஈஸியா போட்டுக்கலாம். பட் இது வந்து காலர் நெக்குங்கிறதுனால நம்ம இந்த இடத்துல எவ்வளோ கவர் பண்ணா சரியா இருக்கும்ன்றத பார்த்து தான் பண்ணணும். பிகாஸ் நமக்கு இந்த ரவுண்டுக்குள்ள நம்ம தலை நுழையணும். ஸோ அதை நம்ம உங்ககிட்ட ஏதாவது காலர் நெக் சுடிதார் இருந்ததுன்னா அது கரெக்டான நெக் டெப்த் இருந்ததுன்னா அதுல இருந்து இந்த கழுத்து அளவு வந்து மெஷர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இந்த இடத்துல நமக்கு எங்கே கரெக்டாக இருக்குமோ அந்த இடத்துல ஒரு பின் பண்ணிட்டு நம்ம இந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்கலாம். ஸோ கரெக்டாக எங்கன்றதை நம்ம டிசைட் பண்ணிட்டு பின் பண்ணிக்கலாம். நீங்கள் அளவு சுடிதார்லேருந்து தான் மெஷர் பண்ணி எடுக்க போறீங்க அப்படின்னா இங்கே நெக் டெப்த் அதில் எங்கே என்ன இருக்கோ அங்கேருந்து நம்ம வந்து ஃபுல் ரவுண்டுக்கும் நம்ம இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கணும். இந்த காலர் ஷேப்புக்கெல்லாம் அப்படியே வளைச்சி கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை. இந்த ஃபுல் ரவுண்டுக்கு மட்டும் நம்ம மெஷர் பண்ணிட்டாலே போதும். ஸோ இங்கேருந்து அப்படியே கீழே ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு போனால் போதும். இது வந்து நமக்கு 21.5 inches வருது. ஸோ இந்த மாதிரி உங்களோட அளவு சுடிதாரில் மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஆல்டர் பண்ணுற ட்ரெஸ்ஸில் வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதை வச்சு நம்ம எந்த இடத்துல வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும் எது வரைக்கும் கவர் பண்ணணும் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ இன்கேஸ் இந்த ட்ரெஸ்ஸே உங்களுக்கு ரொம்ப ஃபிட்டிங்கில் இருக்குது அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி கவர் பண்ணிட்டீங்கன்னா இன்னுமே வந்து டைட் ஆகிடும். அங்கே அப்படியே நெருக்கிற மாதிரி இருக்கும் செஸ்ட்டில். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இதை ஃபுல்லாக கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணாமல் இங்கே வந்து வி ஷேப் மாதிரி இங்கே பேக்கில் ஒரு கிளாத் கொடுத்து வி ஷேப்க்கு இதை ஸ்டிச் பண்ணால் நமக்கு வந்து இந்த செஸ்ட்டு வந்து ரொம்ப டைட் ஆகாமல் இருக்கும். போட்டுக்கிறதுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். பட் எனக்கு வீல வேணாம் ஸ்ட்ரெயிட்டாக தான் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அளவுக்கு மேலே ஸ்டிச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தலை நுழையாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் வரைக்கும் நம்ம கிளாத்தை கொடுத்து கவர் பண்ணிவிட்டு மீதிக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பட்டன் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா தலை நுழைக்கும் போது பட்டனை கழட்டி உள்ளே நுழைச்சிட்டு நம்ம பட்டன் போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக வந்து கீழே மட்டும் கவர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் டிப்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக அந்த ப்ளூ அளவுக்கு தான் கவர் பண்ணியிருக்கேன். அந்தளவு தான் கவர் பண்ண சொன்னாங்க. ஸோ இதில் கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால நான் மார்க் பண்ணல. இது வந்து பிளெயினாக இருந்தால் நீங்கள் பென்சிலில் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு பீஸ் எடுத்து அதையும் சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த ஒரு சைடை வந்து சென்டரில் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பக்கத்தை வந்து கரெக்டாக மேலே அந்த ப்ளூ கலர் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல வச்சுட்டு கீழே இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே டர்ன் பண்ணிக்கலாம். இந்த பைப்பிங் மேலே ஸ்டிச் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணி அப்படியே இந்த பக்கமும் ஸ்டிச் பண்ணலாம். அந்த ஸ்டிச் பண்ணும்போது இந்த கலர்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகணும். நீங்கள் லைன் மார்க் பண்ணியிருந்தால் அது ரெண்டும் மேட்ச் ஆகணும். அதெல்லாம் பார்த்து நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கீழ்ப்பக்கம் வச்ச துணி வந்து வளையாமல் இருக்கிறதுக்கு இந்த ஓரத்தில் சுற்றியும் பா ஷேப்புக்கு அப்படியே மேல் பக்கமாகவே ஸ்டிச் பண்ணிடலாம். அகைன் இன்னொரு முறை வெளிப்பக்கமாக பா ஷேப்பில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் ஃபைனல் அவுட்புட். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். See you all in my next video. Have a great day.